வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற இந்த யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களா இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு 1 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர் அப்படி தான் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? அதாவது என்ன கொஸ்டின் அதுக்கு என்ன ஆன்சர் அது மாதிரி இருக்கும். சரி, இந்த ஹோல் யூனிட்டுக்கு நான் 1 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துருக்குறேன். சரி, அதாவது இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எத்தனை ரொம்ப விட்டாலும் போட்டுங்க, அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டு. ஒரே கல்லில் 4 மாங்காய் அடிக்க முடியும் இந்த யூனிட் மட்டும் படித்தோம்னா. சரிங்களா? இந்த யூனிட் வச்சா மரத்தடியில் போய் நின்னோம்னா அப்படியே 4 மாங்காய் விழுந்துடும். அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஐஎன்சி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாங்கனால ஆன்சர் பண்ண முடியும். தமிழ் நிர்வாக வளர்ச்சி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். இந்திய விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு அப்படின்னு கேட்டாங்கனால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஆகினால தான் இந்த ஒரே கல்லில் 4 மாங்காய் மேட்சுக்கு. சரிங்களா? ஸோ ஆகினால இந்த யூனிட் ரொம்ப முக்கியங்க. கேர்ஃபுல்லாக லெசன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கட்டளையின் நோக்கம் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் காலனி எதிர்ப்பு போராட்டம் எப்படி இருந்தது, கல்வியின் வளர்ச்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டிற்கும் கிறித்துவ சமய பரப்பு நிறுவனுடைய பங்களிப்பு என்ன, தமிழ்நாட்டில் காங்கிரஸின் அரசியலுக்கு நீதி கட்சியினுடைய சவால்கள் என்னென்ன இருந்தது, தமிழ்நாட்டில் காங்கிரஸின் போர்க்குணமிக்க வெகு மக்கள் இயக்கங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அறிமுகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, காலனி ஆட்சி எதிர்ப்பதில் தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே தெரியும், அதாவது ஆங்கிலேயர்களை ஃபர்ஸ்ட் எதிர்த்த தமிழர் யார் அப்படின்னா பூலித்தேவர் அப்படின்றவர் தான். அவர் பாளையக்காரர். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார், அவங்களும் ஒரு பாளையக்காரர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1806 ஜூலை மாதம் 10ஆம் தேதி வேலூர் சிப்பாய் கழகம். இதெல்லாம் வந்தாலும் கூட இது எல்லாமே நம்மளுக்கு தோல்வியில் தான் முடிவடைந்தது. சரிங்களா? நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய போராட்டத்தை அரசியலமைப்பு பாதையில் எடுத்து சென்றதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடக்கத்திலிருந்தே ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டும் இல்லாமல் தீங்கினை விளைவிக்கும் சாதி முறை ஏற்படுத்தியதிலிருந்த சமூக தடைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாகவும் அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தொடக்க கால தேசிய அதிர்வுகள் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம் 1852 கஜுலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதனுடைய முக்கியமான இவங்க எதுக்காக ரொம்ப பாடுபட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரவதை சட்டம், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. அதுக்கடுத்து சித்திரவதை சட்டத்தை ஒழிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் 1862 போல் இது செயலிழந்து போனது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. 1852 கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை உருவாக்குனாங்க. இது வணிகர்களே நிறைய பேர் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களால இந்த சித்திரவதை சட்டம், அதாவது சித்திரவதை ஆணை கொண்டு வரப்பட்டது. அப்புறம் சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசியவாத பத்திரிகையினுடைய தொடக்கங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத இந்து மற்றும் சுதேசி மித்திரன் எதுவும் இல்லை, டி முத்துசாமி என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதியாக 1877 நியமனம் பண்ணியிருப்பாங்க. தங்களுடைய எண்ணத்தை எல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பத்திரிகைகள் தேவை அப்படின்னு நினச்சி ஜி சுப்பிரமணியம் மற்றும் எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவனுடைய நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து 1878 த இந்து என்னும் இந்த செய்தி பத்திரிக்கை தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் அப்படின்றவர் 1891 சுதேசி மித்திரன் அப்படின்ற ஒரு பருவ இதையை தொடங்குவார். பிறகு 1899 அது என்னவா மாறும், நாளிதழாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர்த்து பெரியார், அதாவது இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகளும் தொடங்குறது இது வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை.
ரொம்ப ஈஸி. அதாவது சென்னை மகாஜன சபை பார்த்தீங்கன்னா 1884 மே மாதம் 16ஆம் தேதி எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தச்சார்லு, பி ரங்கையா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்னை மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இதனுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா பி ரங்கையா அப்படின்றவர். இதனுடைய செயலாளர் யார் அப்படின்னா பி அனந்தச்சார்லு அப்படின்றவர். சரிங்களா? ஸோ இவங்க ஒரு சில கோரிக்கையெல்லாம் வைப்பாங்க. சரிங்களா? என்னென்ன கோரிக்கைன்னா பார்த்தீங்கன்னா, குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தணும். சரிங்களா? லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடணும். வரிகளை வந்து குறைப்பது, அதாவது இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபையினுடைய குறிக்கோளாக இருக்கும். இதுவே தான் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸுடைய குறிக்கோளாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போது சென்னை மகாஜன சபைனா 1884 மே மாதம் 16ஆம் தேதி எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தச்சார்லு, பி ரங்கையா. ஸோ இங்கே வந்தார் இல்லை இந்த எம் வீரராகவாச்சாரி, இவர் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மிதவாத கட்டம். அதாவது எப்படியாவது வந்து இந்தியாவில் வந்து காங்கிரஸ் உருவாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி 1884 டிசம்பர் மாதம் போல் என்ன நடக்குன்னா பிரம்மஞான சபை ஒன்று கூடியிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவராஜி, டி கே தாலோங்கு, அப்புறம் சுந்தர்நாத் பானர்ஜி. சரிங்களா? நெக்ஸ்ட் அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து பார்த்தோன்னா ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, அனந்தச்சார்லு இவங்கெல்லாம் கூட அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஏஓயும் அப்படின்றவருடைய உக்திக்கிணங்க அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா 1855 பம்பாயில் நடந்திருக்கும். இதுக்கு வந்து தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா WC பானர்ஜி. சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது கூட்டத்தில் மொத்தம் 72 பேர் கலந்துக்கின்னு இருப்பாங்க. அதில் வந்து 22 பேர் நம்ம சென்னையை சார்ந்தவங்க. ஓகேவா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய 2வது கூட்டம் 1886 தாதாபாய் நவரோஜினுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. அதாவது கல்கத்தா 1886. 3வது கூட்டம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887 3வது மாநாடு பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் சென்னையில் 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகின்ற மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது அப்படின்றாங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 607 பேர் கலந்துக்கிறாங்களாம். சென்னை மாகாணத்திலிருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 362 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து இந்த மேலே கட்டம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். V.S. சீனிவாச சாஸ்திரி, முதல் பேர் வந்து V.S. சீனிவாச சாஸ்திரி, டி மாதவராவ், G.A. நடேசன், T.R. வெங்கடரமணார், எஸ் சிவசாமி, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க P.S. சிவசாமி, அதாவது V. கிருஷ்ணசாமி, சுப்பிரமணியனார். இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது யார் சொல்கிறாங்க இவங்களாம் தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமி பேராகவே இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள் V.S. சீனிவாச சாஸ்திரி, மாதவராவ் இதுவும் பெருமாள் பேர், இதுவும் பெருமாள் பேர், வெங்கடரமணார் பெருமாள் பேர், கிருஷ்ணசாமி பெருமாள் பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவசாமி, இது வந்து பெருமாள், அதாவது சிவ அப்படின்றது சிவன் பேர். நடேசன், கணேசன். சரிங்க, அதாவது நடேசன்ற பேரும் சிவன் பேர். ஸோ 2 வந்து சிவன் பேர் வந்துச்சு. இது பெருமாள் பேர் 1 2 3 4 வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் பேர் வந்துச்சு. ஒரு சுப்பிரமணியனார், இது வந்து முருகர் பேர் வந்துச்சு. கரெக்டாக இப்படியே ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக தான் இருந்தது. ஆந்திர பிரதேசனுடைய பெரும் பகுதி, கர்நாடகாவினுடைய கொஞ்சம் பகுதி, அதாவது பெங்களூரு, பெல்லாரி, இது கேரளாவினுடைய மலபார் பகுதி, ஒரிஷாவினுடைய கஞ்சம் பகுதி. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது இந்த சென்னை மாகாண அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சுதேசி இயக்கம். அதாவது வங்க பிரிவினை எப்போ நடந்தது அப்படின்னா 1905 தான் வந்து கர்சன் பிரபு வங்காளத்தை வந்து 2ஆக பிரிப்பாங்க. இது பிரித்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா சுதேசி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? கோவத்தில். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அதனுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் மற்றும் வி. சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா ஆகியோர் வந்து நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்களாக இதில் விளங்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பதில் சுப்பிரமணிய பாரதி தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிரிகள் எல்லாம் சுதேசி மித்திரன் இந்தியா போன்ற 2 எதிரிகள் முக்கியமானது அப்படின்றாங்க. தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யார்? தீவிர தேசியவாதி, சரிங்களா, பிபின் சந்திரபால், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதேசி நீராவி கப்பல். நம்ம தெரியும் தூத்துக்குடியில் வாவு சிதம்பரம் அப்படின்ற ஒரு வாவு சிதம்பரனார் வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார். காலியோ லாவோ அப்படின்ற 2 கப்பலை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட விடுவார், சரிங்களா. இது வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இது, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? திருநெல்வேலி எழுச்சி. அதாவது 1898 ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான கோரல் நூற்பாவில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு பார்த்தீங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தோளோடு தோல் நின்றுருப்பாங்க. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து சம்பளம் சரியாக கொடுக்கறது கிடையாது, சரிங்களா. அதே மாதிரி இந்த பதவி உயர்வு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதனால் என்ன பண்ணுவாங்க? போராட்டம் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இதனால் இது 2 பேர் முக்கியமான தலைவர்கள் 2 பேர் வந்து கைது செய்து அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வஉசிக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா. இதனால் கோபம் அடைஞ்ச அந்த ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? நீதிமன்றம், நகராட்சி அலுவலகம் மொத்தத்தை தீக்கரையிட்டு, இங்கே பாருங்கள், காவல்துறை, சரிங்களா, காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலகம் மொத்தத்தை வந்து தீக்கரை ஆகியிருப்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 நபர்களை செத்துருப்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் வந்து இதிலேருந்து தப்பித்துக்காக பாண்டிச்சேரி போயிடுவார், சரிங்களா. பிரெஞ்சுக்காரர்கள் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விவி சுப்பிரமணியனார் மற்றும் அரவிந்த் கோஷ் இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பாரதியினுடைய முன்னுதாரணத்தை வந்து இவங்களும் அறிஞ்சு அவங்களும் என்ன பண்ணுவாங்க? பாண்டிச்சேரிக்கே போயிடுவாங்க, சரியா. பிரெஞ்சுக்காரனுடைய ஆதிக்கமான பாண்டிச்சேரிக்கே போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு. அதாவது புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி தான் வந்து பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி தான் வந்து பாதுகாப்பான இடம். தமிழ்நாட்டை சார்ந்த புரட்சி தேசியவாதிகள் பலருக்கு புரட்சி நடவடிக்கைகள் குறித்து அறிமுகம் பயிற்சியும் லண்டனில் இருந்து இந்திய ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கப்பட்டது. பயிற்சி கொடுக்குறாங்க, சரிங்களா. புரட்சிகர தேசிய நடவடிக்கை வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. ஒன்று பாண்டிச்சேரியிலேருந்தே ஒன்று கொடுக்குறாங்க, இந்திய ஹவுஸ் அப்படின்ற இடத்துல லண்டன்லேருந்து கொடுக்குறாங்க, சரிங்களா, பாரிஸில் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியனா, டிஎஸ்எஸ் ராஜன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கற்றுக்கணும் வந்தவங்க தான். அதே மாதிரி புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர். புரட்சிவாத செய்திகளான இந்தியா, விஜயா, சூரியோதயம் ஆகியன பாண்டிச்சேரியிலேருந்தே டைரக்டாக வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஷ்கொலை. அதாவது 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா பாரத மாதா சங்கம் அப்படின்ற ஒரு ரகசிய அமைப்பு வந்து உருவாக்குவார், சரிங்களா. எப்போ? 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி, சரிங்களா. அவ்வாறு உருவாக்கப்பட்டதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவது அமைப்பினுடைய நோக்கமாக இருக்கும், சரிங்களா. ஆங்கிலேய அதிகாரிகளின் அவங்கள கொல்லணும் அப்படின்றது தான் பெருசாக இவங்க வச்சுருப்பாங்க. இதனால் இவ்வமைப்பால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டவர் தான் வந்து வாஞ்சிநாதன் அப்படின்றவர், சரிங்களா. செங்கோட்டை சார்ந்தவர் இவர் என்ன பண்ணுவார்? 1911 ஜூன் மாதம் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான WDE ஆஷ் அப்படின்றவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் வந்து சுட்டு கொன்றுவார், புரியுதா? யார்? வாஞ்சிநாதன் அப்படின்ற நம்ம இந்தியர், சரிங்களா. ஸோ அவர் சுட்டது மட்டும் இல்லாமல் இவரையும் வந்து தனித்தனி சுட்டு கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதோ ஃபாரஸ்ட்டில் வேலை செய்வார், அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கும் வாஞ்சிநாதன் கிட்ட, சரியா. இதுதான் வந்து ஆஷ் கொலை. நெக்ஸ்ட் பார்த்துப்போனா அன்னி அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே பச்சிருப்போம், சரிங்களா. அதாவது மின்டோ மார்லி சீர்திருத்தம் பொறுப்பாட்சி வழங்குறோம்னு சொல்லும், ஆனால் வந்து வழங்கவில்லை, சரிங்களா, என்பதால் அவர்கள் மனசோர்வு அடைவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் ஒன்று தொடங்கணும். எப்படி வந்து அயர்லாந்தில் கொடுத்தாங்களோ தன்னாட்சி இங்கே இருந்ததோ அதே மாதிரி இந்தியாவில் தொடங்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மஞான சபையின் தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமான அன்னி அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கத்தை சென்னையில் வந்து தொடங்குவாங்க, சரிங்களா. எப்போ அப்படின்னா 1914 ஓம் ரூல் இயக்கம் அப்படின்றது. இதுவே மும்பையில் பார்த்தீங்கன்னா திலகர் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதே 1916 ஏப்ரல் போல் இவங்க வந்து செப்டம்பரில் தொடங்கியிருப்பாங்க.
இதுக்கு வந்து துணை நின்றவர் யாருன்னா பிபி வாடியா, ஜிஎஸ் அருண்டேல், சிபி ராமசாமி. சரிங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை முன் வச்சிருப்பாங்க. சரிங்களா, ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி இவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா, காமன்வெல்த் இதெல்லாம் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய இதழ்கள். நியூ இந்தியா, காமன்வெல்த் இதெல்லாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு கருத்து ஒன்று, ஒரு வாசகம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதிநவீன வண்டிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. சரிங்களா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1910 வந்து பத்திரிகை தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிரகாரம் இவங்க என்ன பண்ணுவாங்க, பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை வந்து செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார்கள். சரிங்களா, ஆக்சுவலாக இந்த காமன்வெல்த் இந்த நியூ இந்தியா இதில் வந்து 1914 ஒன்றையும் 15 ஒன்றையும் தான் தோற்றுவித்திருப்பாங்க. ஆனால் இது 1910 வந்துருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது ஆங்கிலேயர்கள் மீது சராமரியாக எழுதுறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது, பிணைத்தொகை கட்ட சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது இன்னொன்று பண்ணியிருப்பாங்க அன்னி பெசன்ட் அம்மையார் 2 புத்தகம் எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது சரிங்களா அப்படின்ற ஒரு புத்தகத்தையும், இந்தியா ஒரு தேசம் சரிங்களா என்னும் 2 புத்தகத்தையும் இவங்க வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா, ஹவ் இந்தியா ஒர்க் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா எ நேஷன் அப்படின்ற 2 புத்தகத்தையும் இவங்க தான் வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த அதிர்வுகள் பற்றி என்ன தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். சரிங்களா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ வந்து காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டான்னா 1917 தான் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரிங்களா, எப்போது நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். அதாவது இதில் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடியே சென்னை திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு 1912 உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, 1912 சென்னை திராவிடர் கழகம். சரிங்களா, கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் ஃபஸ்ட்டு உருவாகினது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எப்போ 1852. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா சென்னை திராவிடர் கழகம் அப்படின்ற இந்த அமைப்பு தோற்றுவித்திருப்பாங்க. இதனுடைய செயலாளர் வந்து சி நடேசனர் அப்படின்றவர் செயல்பட்டிருப்பார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு திராவிடர் சங்க தங்கும் விடுதியை வந்து நிறுவியிருப்பார். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிளிகனில் நிறுவிவார். எப்போ 1916 ஜூன் மாதம். சரிங்களா, அதற்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1916 நவம்பர் 20 பி தியாகராயர், டாக்டர் டிஎம் நாயர், சி நடேசனார் இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதோடு மட்டும் சுமார் 30 பேர் சரிங்களா பிராமணர் அல்லாதவர்கள் இவங்கெல்லாம் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினார்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற இந்த அமைப்பு தோற்றுவிக்கிறாங்க. இது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற இந்த அமைப்பு SILF அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து தோற்றுவிக்கிறாங்க. SILF அப்படின்றது சரியா எப்போ வருஷம் 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து தோற்றுவிக்கிறது. சரிங்களா, அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு அதாவது நீதி கட்சியின் அமைச்சரவை பார்த்தோம் அப்படின்னா 1920 நடைபெற்ற தேர்தல் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தலை வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கும். சரிங்களா, 1920 ஏன் ஒத்தியாமை இயக்கம் நடக்கும், அப்போ வந்து தேர்தல் வந்து காங்கிரஸை புறக்கணிக்கும். அதனால் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 இடங்கள் வந்து இவங்களே வெற்றி பெறுவாங்க. யார், நீதி கட்சி தான் வெற்றி பெறும். சரிங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய முதல் நீதி கட்சியினுடைய முதலாவது முதலமைச்சராக சுப்புராயலு அப்படின்றவர் தான் வந்து இருந்திருப்பார். சரிங்களா, முதல் அமைச்சராக சுப்புராயலு அப்படின்றவரும் 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனங்கல் அரசர் வந்து அமைச்சரவை அமைப்பார். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து 1920 பார்த்தோம் அப்படின்னா சுப்புராயலு, 1923 பார்த்தோன்னா
பனங்கல் அரசர் அப்படின்ற ஒரு 2வது முறையாக ஆட்சி அமைப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான கான்டென்ட் ஒன்று விட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 விதமான இதை நடத்தியிருக்கோம். ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ட்டோம், தமிழ் வந்து திராவிடன் அப்படின்ட்டோம், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசி அப்படின்னு 3 இதை நடத்தியிருப்பாங்க. இந்த ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த இதையை நடத்துனதுனால தான் இந்த கட்சிக்கு ஜஸ்டிஸ், அதாவது நீதி கட்சி அப்படின்னு பெயர் வந்தது. அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது 1920 மொத்தம் 98 இடத்துல 63 இடம் வந்து நீதி கட்சி வெற்றி பெறும். இதில் முதல் அமைச்சர் யார் அப்படின்னா சுப்புராயலு. அதற்கடுத்து யார் வருவார்? பனங்கல் அரசர் வருவார் 1923. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் ரவுலட் சட்டம். அதாவது ஆங்கில அரசு 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை இயற்றியது. சரிங்களா? 1919 அது கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை வந்து ஏற்றது. எப்போ அப்படின்னா 1919 தான். சரிங்களா? மார்ச் 18 வந்து பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உருவாற்றினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா? 1919 மார்ச் மாதம் 18. சரிங்களா? இங்கே 19, 18 இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் வந்து உரையாற்றியிருக்கிறாங்க. 1919 ஏப்ரல் 6 வந்து கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பையும் வேலை நிறுத்தமும் நடத்தப்பட்ட ஹர்தால் போராட்டம். எப்போ? 1919 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி. சரிங்களா? மார்ச் 18 சென்னையில் மெரினா கடற்கரையில் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கருப்பு சட்டம். சரிங்களா? அதாவது இந்த ரவுலட் சட்டத்தை வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் அதாவது வேலை நிறுத்தம் இதெல்லாம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் எதிர்ப்பு ஆராட்டங்கள் நடைபெற்றன அப்படின்னாங்க. சென்னை நகரின் பகுதிகளில் தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரை ஒருங்கிணைந்து பெரும் மக்களை வந்து கூட்டமானது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் பற்றி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவு ஆற்றுவன் திறன் படைத்தவர் தான் இவர். ஜார்ஜ் ஜோசப் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் தான் இவர். சரிங்களா? மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா? இன்றைக்கும் கூட கேரள மாநிலத்தில் ஆலப்புழை மாவட்டத்தில் இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? செங்கனூர் அப்படின்ற இடத்துல தான் இவர் பிறந்திருக்கிறாரு. செங்கனூர் அப்படின்ற இடத்துல. சரிங்களா? ஸோ இவர் என்னென்னு அழைக்கிறாங்கன்னா ரோசாப்பூ துறை அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? ரோசாப்பூ துறை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா? சாரி. ஸோ இங்கே பாருங்கள், சென்னை சத்தியாகிரக சபை. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சென்னை சத்தியாகிரக சபை என்ன ஆகுது ஒன்றுனா உருவாக்குறாங்க. சரிங்களா? என்ற சபை அமைப்பானது நிறுவப்பட்டது. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் அந்த கூட்டத்தில் வந்து உரையாற்றிருக்கிறாங்க. சரிங்களா? தொழிலாளர்களுக்காக தனியாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார், பிபி வாடியா, வாவு சிதம்பரனார் இவங்கெல்லாம் வந்து உரையாற்றிருக்கிறதா இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. தொழிலாளர் நடத்திய கூட்டத்தில் வந்து பிபி வாடியா, திருவிகா, வாவு சிதம்பரனார் இவங்கெல்லாம் உரையாற்றிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிலாபத் இயக்கம். அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பரிசுகளும் வெகுமதியும் வழங்கப்பட்டன. எவ்வளோ ஒரு இது பாருங்கள். அதாவது எப்போ நடந்திருக்கு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை? ஏப்ரல் 13, 1919 நடந்திருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ஜெனரல் டயர் அப்படின்றவர் தான் வந்து சுட்டு கொலை சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்காம பரிசு கொடுத்து வெகுமதியும் வழங்கப்பட்டன அப்படின்றாங்க. முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கியினுடைய காலிபா வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முஸ்லீம்களுடைய தலைவர் அவர் வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னா கிலாபத் இயக்கம் வந்து இந்தியாவில் தொடங்கியிருப்பாங்க. அது யார் அலி சகோதரர்கள் அப்படின்றவங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுகத் அலி தலைமையில் ஏற்று ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. எப்போ? 1920 ஏப்ரல் 17. சரிங்களா? அதாவது ஏப்ரல் 13 பார்த்தோம் அப்படின்னா 1919 ஏப்ரல் 13 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது நடந்திருக்கும்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை.
அதுக்கு அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு சரிங்களா 1920 ஏப்ரல் 17 தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொறுக்கூட்டம் ஒன்று நடக்குது கிலாபத் இயக்கத்திற்காக. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு மாநாடு அதே மாதிரி ஈரோட்டிலும் நடத்தப்பட்டது. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கையின் முக்கிய மையம். இது முக்கியமான கொஸ்டின். இது தமிழ்நாட்டில் எங்கே இடம் அப்படின்னா வாணியம்பாடி தான் கிலாபத் எழுச்சி நடவடிக்கையுடைய முக்கிய மையமாக திகழ்ந்தது எங்கே அப்படின்னு கேட்பாங்க, வாணியம்பாடியில். அதுக்கடுத்தது வந்து ஒத்தியாமை இயக்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஒத்தியாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு வந்து செயல் துடிப்புடன் விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி, ஈவே ராமசாமி, பின்னர் பெரியார் என அழைக்கப்பட்ட இவருங்கெல்லாம் வந்து ஒத்தியாமை இயக்கத்தில் தலைமையேற்று வழிநடத்துறாங்க. பாருங்கள், சி ராஜாஜி, ஈவே ராமசாமி, அதாவது பெரியார், இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒத்தியாமை இயக்கத்தில் வந்து தலைமையேற்று வழிநடத்தினவங்க. முஸ்லீம் லீக் சென்னை கிளைக்கு நிறுவிய அதாவது யாக்கூப் ஆசன் என்பவர் ராஜாஜியின் நெருக்கமாக செயல்பட்டவர். முக்கியமான கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் வேறு இது சரிங்களா. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாக்கூப் ஆசன் அப்படின்றவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான சென்னை கிளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் வந்து அதாவது முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளை நிறுவியவர் யார் அப்படின்னா யாக்கூப் ஆசன் அப்படின்றவர் ராஜாஜிக்கு நெருக்கமானவர் சரிங்களா. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்தியாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நெருக்கமாகவே செயல்பட்டுருக்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வரிகொடா இயக்கம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா தஞ்சாவூரில் நடந்திருக்குது சரிங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது சரிங்களா. இது முன்னே பர்தோலியில் நடக்கும் வரிகொடா இயக்கம் இந்தியா அளவில் பார்த்தோன்னா சரிங்களா. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூரில் நடைபெற்றுள்ளது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது சரிங்களா. தமிழ்நாட்டில் இப்போ 1921 நவம்பரில் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டாங்க. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசன் வருகை புறக்கணிக்கப்பட்டது. 1922 ஜனவரி 13 முக்கியமான கொஸ்டின். அதாவது வேல்ஸ் இளவரசனுடைய வருகை புறக்கணிப்பது எப்போ அப்படின்னு கேட்பாங்க, 1922 ஜனவரி 13 சரிங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் அடக்குமுறையால் 2 கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். 1922 என்ன நடக்கும், சௌரா சௌரிய நிகழ்வின் மூலமாக 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை ஒத்தியாமை இயக்கம் வந்து விலக்கி கொல்லப்பட்டது. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒத்தியாமை இயக்கத்தை பற்றி சரிங்களா. 1921 நம்பரில் வந்து சட்டம் வந்து மறுப்பு இயக்கத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்திருக்கும் சரிங்களா. எங்கள் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் சரிங்களா. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசனுடைய வருகை வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. அப்புறம் 1922 22 காவலர்கள், இது வந்து 22 அப்படியே இங்கே 22 அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் சரிங்களா. வருஷம் 22 இங்கே 22 காவலர்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, சுயராஜ் கட்சியினர் நீதி கட்சியினர் இடையே போட்டி. 2 பேருக்கும் என்ன ஆகுது, இப்போ போட்டி ஆகுது. எந்த ஆண்டு வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் அதாவது விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டோன்னா 1925 சரிங்களா. அதுக்கு ஞாபகம் வச்சுங்க, அதுக்கு நான் வரும்போது நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்குது, ஒத்தியாமை இயக்கம் அதாவது சுயராஜ்ய கட்சியினருக்கும் நீதி கட்சியினருக்கும் இடையே போட்டி நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தியாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர் மற்றும் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒத்தியாமை இயக்கத்தை வந்து விலக்கி கொள்ளப்பட்டது என்ன நடக்கும், 1922 பேரை தூக்கி வச்சுருவாங்க, காந்திஜி தூக்கி உள்ளே வச்சுருவாங்க சரிங்களா. அவர் போன பிறகு யாருமே வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ என்ன நடக்குன்னா இங்கே வந்து அதுவாட 1924 தான் ஒரு ரிலீஸே பண்ணுவாங்க. இதுக்கிடையில் மாற்றத்தை விரும்புவோர் மற்றும் மாற்றத்தை விரும்பாதோர்னு தனியாக பிரிஞ்சு போயிடும். சுயராஜ்ய கட்சியினர் வந்து மாற்றத்தை விரும்புவாருங்க சரிங்களா. மாற்றத்தை விரும்பாதவர் வந்து ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், இவங்களாம் வந்து மாற்றத்தை விரும்பாதவங்க சரிங்களா. இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராஜாஜி எல்லாம் காந்தியை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்டு என்ன நடக்குது, ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்னும் கருத்தை முன்வைத்தார் சரிங்களா. ஸோ இக்கருத்துக்கு எதிராக சிஆர் தாஸும் மோதிலால் நேரு இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா 1923 ஜனவரி மாதம் 1 வந்து சுயராஜ் கட்சி வந்து தோற்றுவிப்பாங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எஸ் சீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சுயராஜ் கட்சியினருக்கு தலைமை ஏற்று வழிநடத்தியவர்கள். புரியுதா,
யார் யார்? எஸ் சீனிவாசனார், எம் சத்தியமூர்த்தி, எஸ் சத்தியமூர்த்தி 2 பேரும். சரிங்களா? இவங்க இருக்குல்லே இதான் வந்து போட்டி 2 பேருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்பராயன் அமைச்சரவை. புரியுதா? அப்போது கொஸ்டின் கேட்பாங்க, சுயராஜ்ய கட்சியின் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியின் தலைமை ஏற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னா எஸ் சீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி அப்படின்றது தான். கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க. நெக்ஸ்ட் வந்து சுப்பராயன் அமைச்சரவை. அதாவது முன்னே சொன்னாங்க 1920 யார் ஜெயிக்கிறது, அதாவது ஓட்டு போட்டு ஜெயிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 98 இடத்துல 63 இடம் நீதி கட்சி ஜெயிக்கும். சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதில் சுப்பராயல் அப்படின்றது முதலாவது அமைச்சர் ஆவார். திரும்ப 1923 நீதி கட்சி சார்ந்த பனகல் அரசர், அதுவும் நீதி கட்சி தான். 1923 பனகல் அரசு தான் வந்து ஜெயிப்பார். அதாவது நீதி கட்சியில் மூலியமாக பனகல் அரசர் தான் ஆட்சி அமைப்பார். அதுக்கடுத்தது பார்த்தோன்னா 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். பாருங்கள், சுயராஜ்ய கட்சி வந்து வெற்றி பெற மாதிரி வந்துடும். சரிங்களா? ஆனால் அவங்க வந்து ஆட்சி வந்து அமைக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சரி, காங்கிரஸின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. ஆகையினால் என்ன ஆகுனா சுயாட்சி வேட்பாளரான பி சுப்பராயன் அப்படின்ற ஒரு அமைச்சரவை அமைக்க உதவினார். சரிங்களா? இப்போனா வந்து சுயராஜ்ய கட்சி இவங்க ஆட்சி அமைக்கலை, சுயராஜ்ய கட்சி வந்து ஆட்சி அமைக்கலை. அதுக்கு பதிலாக சுயாட்சி வேட்பாளரான பி சுப்பராயனுக்கு இவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதன் பிரகாரம் சுப்பராயன் அப்படின்ற வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக திரும்ப வந்து வெற்றி பெற்றது. அக்கட்சி தொடர்ந்து 1937 வரை செயல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1916 நவம்பர் மாதம் 20 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணது 1937 வரைக்கும் அப்படி இப்படின்னு இருந்திருக்குது. சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து சைமன் குழுவை புறக்கணித்தல். நம்மளுக்கு நல்லா தெரியும், 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி செயல்பாடுகளை பரிந்துரை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமன் தலைமையில் எங்கே வருது? இந்தியாவுக்கு வருது. சரிங்களா? இப்போ 1927 இங்கே வெள்ளையர்களை மொத்தம் வந்து 7 பேர் கொண்ட குழு அது. அதில் மொத்த பேருமே இங்கிலீஷ்காரன் தான் இருப்பான். ஒரே ஒருத்தர் கூட இந்தியக்காரே இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு கோபம் அடைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதன் இந்தியர்களுக்கு மிக பெரும் மனசொருவை ஏற்படுத்தி ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது. சரிங்களா? சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. முக்கியமான கொஸ்டின். சென்னையில் சைமன் குழு புறக்கணிப்பு யார் பண்ணது அப்படின்னா எஸ் சத்தியமூர்த்தி அப்படின்றவங்க தான். பிறகு 1929 பிப்ரவரி 8 சைமன் குழு சென்னைக்கு வரும்போது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. பாருங்கள், இந்தியாவுக்கு வந்தது வந்து மும்பைக்கு வந்தது 1927, கல்கத்தாவில் வந்து 1928 வரும். நம்ம சென்னையில் வந்து 1929 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரும். சரிங்களா? சென்னைக்கு வரும் இந்த சைமன் குழு. எல்லாம் கருப்பு கொடி ஏந்தி தான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சைமன் குழு பற்றி இது. அதாவது ஒன்றில் 1927 வருங்க. அந்த சைமன் குழுவில் 7 பேர் இருப்பாங்க. அதில் ஒரே ஒருத்தர் கூட இந்தியர்கள் ஏற்பட்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப மனசொருவை ஏற்படுத்தணும். சரிங்களா? ஓகே. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. சைமன் குழுவாக கூட நீல் சிலை அகற்றும் போராட்டம்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜேம்ஸ் நீலா அப்படின்றவர் யார் அப்படின்னா மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலற்படை சேர்ந்தவர். இவர் 1987 பெரும்புரட்சியின் போது என்ன நடக்கும் அப்படின்னா கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்பட்ட சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சகம் தீர்க்கும் வகையில் நீர் கொடூரமாக நடந்து கொண்டார். என்ன அப்படின்னா பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். அது முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதனால் சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்து ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலையை ஒன்று வச்சுருக்கிறாங்க. திருட்டு பையனுக்கு ஒரு சிலை ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஓகே, இது என்ன பண்ணுறாங்க, இந்தியர்கள் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் சரிங்களா அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு 1937 ராஜாஜி என்ன பண்ணியிருப்பார், இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதலமைச்சராக உட்காந்துருப்பார். வந்து பிறகு இந்த நீலன் சடையை தூக்கிட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் திரும்ப வச்சுருவாங்க. சரிங்களா? இதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 1937 நீலன் சடையை மவுண்ட் ரோட்டில் வந்து தூக்கிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் பிப்ரவரி 18 1929 என்ன வருது, சென்னைக்கு சைமன் குழு வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் சட்ட மறுப்பு இயக்கம் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க,
1927 தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்போ தான் அறிவித்திருப்பாங்க சென்னையில். எப்போ 1927. அப்போ 1927 நான் வந்திருக்குது சட்டமறுப்பு இயக்கம். சட்டமறுப்பு இயக்கம் கிடையாது. 1927 வந்து சைமன் குழு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ தானே பார்த்தோங்க கீழே நீல் சாலை அகற்றும் போராட்டம். சரிங்களா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது எங்கள் சென்னையில் 1927. பிறகு 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம், முழு சுயராஜ்யம் என்பது இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது இந்த தீர்மானத்தை அறிவித்தது எங்கே அப்படின்னா 1927 சென்னை மாநாட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இந்த பூரண சுயராஜ்யம் என்பது முழுமையாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி 1930 ஜனவரி 26ஆம் நாள் ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். புரியுதா? ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது கேட்பாங்க. அறிவிப்பு எங்கே அப்படின்னு கேட்டோம். அதாவது முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது சென்னை மாநாட்டில் 1927. அது எங்கே நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டோன்னா சரிங்களா, அந்த இலக்கு எங்கே நிறைவேற்றப்பட்டதுன்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில். அதன் பிரகாரம் 1930 ஜனவரி 26ஆம் தேதி ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு கொடியேற்றி கொண்டாடிப்பார். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இதுதான் வந்து பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி. அதுக்கடுத்து வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் உப்பு சத்தியாகிரகனாவே தண்டி யாத்திரை. யார் போனது? காந்தியடிகள். எப்போ? மார்ச் 13 1930 மார்ச் 13ஆம் தேதி தொடங்கியிருப்பார். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கடற்கரை அடைவார். 6ஆம் தேதி உப்பு எடுத்துருவார். சரிங்களா. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி போவார். யார்? ராஜாஜி. சரிங்களா. தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள். மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 பேர், அதாவது நிறைய பேர் வருவாங்க, ஆயிரக்கணக்கான வருவாங்க. ஆனால் அதில் வெறும் 100 தொண்டர்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவங்க எப்போ போகிறாங்க அப்படின்னா 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேதாரண்யத்தை வந்து சென்றடைவாங்க. சரிங்களா. இவங்க தொடங்குறது எப்போ? 1930 ஏப்ரல் 13. அவர் காந்தியடிகள் மார்ச் 13 போல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அவர். சரிங்களா. மார்ச் 12 போல் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் அங்கே உப்பு சத்தியாகிரகத்துக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இங்கே பாருங்கள், காந்திஜி வந்து மார்ச் மாதம் 12ஆம் தேதிங்க. சரிங்களா. அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நான் 13ன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. காந்திஜி மார்ச் வந்து 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சாயந்தரம் போவார். 6ஆம் தேதி உப்பு எடுப்பார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதில் வந்து ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வேதாரண்யத்தை போயிட்டு இவங்க அடைவாங்க. சரிங்களா. உப்பு வந்து அந்த உப்பு சட்டத்தை வந்து சென்றடைவாங்க. எங்கே? வேதாரண்யத்தை. அது போகும்போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது சத்தியத்தை நித்தியத்தை நம்ம யாரும் செய்வீர் அப்படின்ற நாமக்கல் கவிஞனுடைய பாடல் வந்து பாடிக்கினே போவாங்க. சரிங்களா. இதனால் காவல்துறையின் கொடூரமான நடவடிக்கைகள் பொருட்படுத்தாமல் அணிவகுத்து சென்ற சத்தியாகிரிகளுக்கு, அதாவது போன இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியின் தலைமையில் 12 பேர் உப்பு சட்டத்தை மீறிடுவாங்க. 12 பேர் தான் உப்பே எடுப்பாங்க, 100 பேரில். சரிங்களா. இதை மீறியதால் ராஜாஜி என்ன பண்ணுவார்? கைது செய்யப்பட்டவங்க TSS ராஜா, திருமதி ருக்மணி லட்சுமி, சதார் வேதரத்தினோ, சி சாமிநாதர், கே சந்தானம், இவங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு சட்டத்தை மீறினதுனால ஏனைய முக்கிய தலைவர்கள் ஆவார்கள். இவங்கெல்லாம் எல்லாரையும் வந்து கைது பண்ணிவிடுவாங்க இவங்க. சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா உப்பு சத்தியாகிரக நினைவு இடம் எங்கே அப்படின்னா வேதாரண்யம். இது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சென்றடைது வந்து 28ஆம் தேதி. சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். டி. பிரகாசம், கே. நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனம் என்ற இடத்தில் வந்து முகாமை அமைத்திருந்தனர். இதுக்கு முன்னாடி டி. பிரகாசம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கே. நாகேஸ்வர ராவ் அப்படின்றவர் ஒரு பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. நல்லது. அவனால் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிகழ்வு சென்னையில் கடையடைப்பிற்கு வழிகோலியது.
அதோடு மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா 1930 ஏப்ரல் 27 ட்ரிபிளிகேனியில், அதாவது திருவல்லிக்கேணியில் ட்ரிபிளிகனில் காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டது. எப்போ? 1930 ஏப்ரல் மாதம் 27, சரிங்களா. இந்த மோதலில் 3 மணி நேரம் நடைபெற்ற இம்மோதலில் 3 பேர் வந்து உயிரிழந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மணி நேரத்தில் 3 பேர் உயிர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயற்சி தொண்டர்களால் கைது செய்யப்பட்டனர். முயன்ற தொண்டர்கள் ராமேஸ்வரத்துலேயும் போயிருப்பாங்க. அங்கே வந்து அந்த தொண்டர்களை எல்லாரும் கைது செய்திருப்பாங்க. மாகாணம் முழுவதிலும் நூற்பாவை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான கொஸ்டின். ருக்மணி லட்சுமிபதி, முக்கியமான கொஸ்டின் இது, சரிங்களா. உப்பு சட்டங்களை மீறியதால் அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டான்னா ருக்மணி லட்சுமிபதி யாவார், சரிங்களா. இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படைவர்களை பயன்படுத்தியது. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜி கோட்டையில் உச்சியில் வந்து தேசிய கொடி நட்டுவார், சரிங்களா. புனித ஜார்ஜி கோட்டையில் எப்போ? 1932 ஜனவரி மாதம் 26 அவர் எங்கள் ராவி நதிக்கரையில், இதே ஜனவரி 26 1930, சரிங்களா. இது பாஷ்யம் என அழைக்கப்படுகிற ஆரியா வந்து 1932 ஜனவரி 26. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? திருப்பூர் குமரனுடைய வீர மரணம் 1932 ஜனவரி 11, சரிங்களா. ஸோ இதுக்கு பின்னாடி தான் வந்து பாஷ்யம் நட்டிருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் குமரன் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி சென்ற ஊர்வலத்தினர் காவல்துறையினால் இரக்கமின்றி அடித்து உதைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இவர் வந்து இறந்துருவார் திருப்பூர் குமரன். அதாவது OKSR அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் OKSR குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்தார். ஆகையால் இவர் வந்து கொடிக்காத்த குமரன் அன்னைக்கிலேருந்து அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 1930 ஜனவரி 11, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1937 ஆண்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது. நீதி கட்சியின் படித்தோல்வி அடைந்தது. தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெருத்த செல்வாக்கு காட்டியது அப்படின்றாங்க. சென்னையில் வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சராக வந்து ராஜாஜி தான் வந்து அமைச்சராவார், சரிங்களா. சென்னையில் 1937, சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணுவார்? மதுவிலக்கு பரிசோதனை முயற்சி சேலத்தில் அறிமுகம் செய்தார். எங்கே? மதுவிலக்கு பரிசோதனை முயற்சி வந்து சேலத்தில் அறிமுகம் செய்வாங்க. இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பீடு ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவை கலந்தோசிக்காமல் என்ன பண்ணுவாங்க? 2ஆம் உலகப் போரில் எடுத்துன்னு போயிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து மொத்தம் வந்து காங்கிரஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 மாகாணத்தில் 7 மாகாணம் காங்கிரஸும் 1 மாகாணம் முஸ்லீமும் ஜெயிச்சிருப்பாங்க, சரிங்களா. அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட கேட்காம அதாவது நம்ம இந்தியர்களே 2ஆம் உலகப் போரில் ஆங்கிலேயர்கள் புகுத்துறதுனால இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வாங்க. ஏன் இப்போ இருக்கிறவங்க ராஜினாமா செய்வாங்களா? ஆனால் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்போ நடத்திருக்கிறாங்க, சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதாவது பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக அறிமுகம் செய்யப்பட்டது. இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமர்த்தப்பட்ட ஏற்கப்படாத இது கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தியது. விட்டானுங்க பேர் பயங்கரமான ரீல். ஆனால் எங்கிருந்தோ வந்து இங்கிலீஷ் படிக்கும்போது நம்மளுக்கு அப்படியே அதாவது பண்பாடு எல்லாம் அழிஞ்சிடாதான், பக்கத்தில் வட இந்தியாவில் இருக்கிறது பச்சை வந்து மொத்தம் அழிஞ்சு போயிடுமா? என்னமா ரீல் விட்டு வச்சுக்கிறானுங்க பாயவனுங்க. இது சொல்லியாக தான் நம்மளை வந்து வேறு மொழி கற்றுக்கிட்டாமல் தமிழே நம்மளுக்கு சரியாக பேச வர மாட்டேங்குது சொல்லப்போனால், சரிங்களா. அவ்வளோ ஏன் அரசியல்வாதி MK ஸ்டாலினுக்கு தமிழே ஃபஸ்ட்டு சரியாக பேச வர மாட்டேங்குது, வளர்றாரு அப்படியே நிறைய இந்த லட்சத்தில் இருக்கும்போது. ஆனால் அவங்க நடத்துகிற ஸ்கூல்லெல்லாம் மட்டும் ஹிந்தியெல்லாம் கட்டாய பாடமாக வைப்பாங்க. ஆனால் நம்மளாம் படிக்கக்கூடாது, பச்சா வந்து நம்ம அப்படியே முன்னேறிடணும் அப்படின்றது தான். ஏன்னா பச்சிருங்க மார்க்கு நம்மளுக்கு தேவை, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எதிராக ஈவே ராமசாமி மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். எனக்கு என்ன அப்படின்னா என்னுடைய பர்சனலாக என்ன சொல்லுவார்னா, ஏங்க ஆங்கிலம் படிக்கிறேங்க, எங்கிருந்தோ அவந்து படிக்கிறேங்க, ஏன் ஹிந்தி படிக்கூடாதா? ஹிந்தி வந்து நம்ம வடமொழிங்க, அது இந்து மட்டும் ஒரு இந்திய மொழி வச்சுட்டு போனால் போச்சு, சரிங்களா. இதெல்லாம் வந்து சும்மா தேவையில்லாமல் பண்ணிட்டு இவங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன். நான் இந்த ஜோலார்பேட்டை தாண்டி அப்படி பங்கார்பேட்டை போய் இறங்கிட்டுனா கர்நாடகாவில் குறைஞ்சபட்சம் ஒருத்தரும் 3-4 லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறான், சரிங்களா.
4 லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறான் ஒருத்தரும். ஹிந்தி கட்டாயமாக தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. அங்கே கூலி வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கூட ஹிந்தி தெரியுதுங்க. நான் இங்கே தான் வந்து இதுமாரி பண்ணியிருக்கிறாங்க. என்னவோ சரி, ஓகே, பச்சுப்போம். யாருன்னா இதை ஈவேரா பெரியார் வந்து மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தினார். முக்கியமான கொஸ்டின். தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே வந்து நடத்தினார் அப்படின்னா சேலத்தில். சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தாளமுத்து மற்றும் நடராஜன் 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணம் அடைந்தனர். எதுக்கு? இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக. அவங்க 2 பேர் உயிர் வந்து வாங்கிட்டாங்க எப்படியோ. பாருங்கள், தாளமுத்து நடராஜன் இவங்க 2 பேர் வேஸ்ட்டாக இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நடத்தி அவங்கள எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்க, சிறையில் மரணம் அடைந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது கேட்கலாம் கொஸ்டின். இந்திய எதிர்ப்பு போராட்டம் எங்கே அந்த மாநாடு நடைபெற்றதுன்னா சேலத்தில். அதுக்கடுத்தது உயிரிழந்தவர்கள் யாருன்னா தாளமுத்து நடராசன் அப்படின்ற 2 பேர். சரிங்களா, திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது. பெரியார் உட்பட 1200 பேர் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கை கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கினார். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, சென்னை மாகாண சபையினுடைய ஆளுநர் தான். சரிங்களா, இந்தி கட்டாயமாக படிக்கணுன்றலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்தோன்னா வெள்ளை அணியை வெளியேறி இயக்கம். இதுக்கு இடையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த குருகுலம் இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா, குருகுல கல்வி திட்டம் அதெல்லாம் வந்து தூக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. என்ன ஐ திங்க் சி சுப்பிரமணியன் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, அவரால் தான் வந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, சாரி, சிவசுப்பிரமணியனார். சரிங்களா, அவரால் தான் வந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, வேணா குருகுல கல்வி எல்லான்ட்டு. ஓகே, இங்கே வாங்குங்க. வெள்ளையணி வெளியேறிக்கும் இதில் இல்லை, எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாமே போயிட்டோம். சரி, இங்கே வாங்க. வெள்ளையணியை வெளியேறி இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையணியை வெளியேறி இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய் அல்லது செத்து மடி அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து ஏற்படுத்தினார். எப்போ? ஆகஸ்ட் 8 1942. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நிறைய மொத்த பேருமே ஒரே நாள் ராத்திரிலேயே மொத்த பேரையும் கைது செய்திருவாங்க. சரிங்களா, உள்ளூர் தலைவர்கள் எல்லாருமே கைது செய்திருவாங்க. இதில் நம்ம ஆளுக்கிறார் பேர் காமராஜர் என்ன பண்ணியிருப்பார், பம்பாயிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்த காமராஜர் கவனித்தார். அதனால் அவர் என்ன பண்ணார், காவல்துறையினர் கண்களில் படாமல் அரக்கோணத்திலேயே அவர் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அரக்கோணத்திலே இவர் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தலைமறைவாகி நம்மால் எங்கே போகிறார், இப்போ வெள்ளையனே வெளியேறி இயக்கத்திற்கு மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டார். யார்? காமராசர். இதுமாரி ஒரு முதலமைச்சரெல்லாம் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல நம்ம தமிழ்நாட்டுக்கு. சரிங்களா, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து படிக்கலை. சரிங்களா, அவருக்காண்டி கொஞ்சம் பச்சிருந்தாருன்னா அவருக்கு ஆர்வம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிங்களா, பட் ஆனால் அவர்கிட்ட வந்து படிப்பறிவு இல்லை. அவர் படிக்கும்போது நிறைய அவரும் திக்கி தான் படிக்கிறார். அவர் கூட தமிழ் சரியாக படிக்க மாட்டேங்கிறாரு. பட் ஆனால் ஆர்வம் இருக்குது, மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா அந்த கட்சினாலாம் நான் கிடையாது, ஜென்ரலாக நான் சொல்ல வரேன். சரிங்களா, அவருடைய வீடியோலாம் நான் ஒன்று போய் பார்த்தேன். எதிர்கட்சி தலைவர் யார், துரைமுருகன் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு சாதாரணமாக. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கொரோனாக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாண்ணா அப்படின்ட்டு ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து இது வரைக்கும் வந்து ஒரு சட்டமன்றத்தில் அண்ணன்ற வார்த்தைலாம் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அதிலும் ஒரு சிஎம் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு யோசிக்கும்போது பரவாயில்ல, இது மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து தேவை தான் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. சரிங்களா, ஓகே, அது இருக்கட்டும், அது வேறு பார்ட். இங்கே வந்துடும். தீராத மக்கள் இயக்கம். இவ்வியக்கத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் பங்கேற்றனர். சரிங்களா, இங்கே பாருங்கள், பக்கிங்காம் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார ட்ராம் போக்குவரத்து போன்ற இடங்களில் பெருமளவிலான தொழிலாளர்கள் வந்து போராட்டங்கள் நடைபெற்றன அப்படின்றாங்க. தீராத மக்கள் இயக்கத்தில். இதில் முக்கியமாக ஒன்று என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்திய தேசிய இராணுவத்தில் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாரும் போயிட்டு அப்போ சேர்ந்துக்கிறாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறையின் மூலம் ஒடுக்கப்பட்டுரும். சரிங்களா, அதுக்கடுத்தது பார்த்தோன்னா ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழில் கட்சியும் அரசு தொடங்கி பேச்சுவார்த்தையில் இந்திய விடுதலை வழிகொள்ளின. சரிங்களா, யார் அதாவது நாம கிடையாது, இங்கிலாந்து, அதாவது அட்லி. சரிங்களா, கிளெமெண்ட் அட்லி அப்படின்றவர் தான் என்ன பண்ணுவார், ஜூன் மாதம் 1948 போல் உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ 1947 பிப்ரவரி போலவே. ஆனால் மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவ்வளோ நாளெல்லாம் இல்லை, 1947 ஆகஸ்ட் 15 உங்களுக்கு நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர் மவுண்ட் பேட்டன். சரிங்களா, ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா
சுதந்திரம் கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா ஆதங்கன்னா, எங்கிருந்தோ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து நம்ம செல்வத்தை எல்லாம் சுரண்ட அப்படியே நம்ம ஜனங்களை எல்லோரும் கொலை பண்ணி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே போராடி இருந்த ஆங்கிலேயனுடைய ஆங்கிலம் இங்கே படிக்க சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய படிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு யோசிக்கவே முடியல. ஏன் ஆங்கிலம் படித்து நம்ம தமிழ்நாடு சீர்குலைஞ்சு போயிடுச்சு. அதுமாரி தான் இந்தியும் கூட. இதில்னா இவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, என்ன கசக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் ஹிந்தி படிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே ஹிந்தி பேசுகிறாங்க. அவங்க நடத்துகிற பள்ளியில் எல்லாமே ஹிந்தி இருக்குது, கட்டாய பாடமே வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? என்னவோ அதே மாதிரி நீட் தேர்வு அது ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கிங்ஸ்டன் காலேஜ் எங்கள் வேலூர் பைபாஸில் இருக்குது. சரிங்களா? அங்கே போனேன்னா அங்கே அந்த இதுவிலே வந்து போன என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இங்கே நீட் தேர்வுக்கு தனி கிளாஸ் எடுக்கப்படுன்னு சொல்கிறாங்க. இது யார் வந்து வேலூர் கிங்ஸ்டன் காலேஜ் துரைமுருகன். சரிங்களா? அப்போது யோசித்து பாருங்களேன் கொஞ்சம். துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார் எங்கள் திமுகவில். அதாவது நீட்டு வேணான்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க காலேஜில் வந்து நீட் தேர்வுக்கு தனி கிளாஸ் எடுக்கப்படுன்னு போகிறாங்க. இது எப்படி நியாயம்? இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கவே முடியல. இவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா தெரியாத பண்ணுறாங்க. ஆனால் வந்து முட்டாள் வந்து நம்ம ஜனங்க மட்டும்தான் முட்டாள். அவங்க இன்னும் கூட நம்மள பயன்படுத்தி நிற்கிறாங்க. ஓகே, எந்த மாட்டோம். சரி, இதெல்லாம் கொஸ்டின் வராது. இது மட்டும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாமா? புக் பேக்கு பார்க்கலாமா வேணாவா? பார்த்துலாம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி ரங்கையா. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்திய தேசிய இராணுவத்தின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடந்ததுன்னா 1000 விளக்கு. சரிங்களா? நம்ம சென்னையில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொன்னது யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சுயராஜ்யவாதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுயராஜ்ய வந்து எஸ் சத்தியமூர்த்தி தான் ஒருவர். அவர் தானே சுயராஜ்ய கட்சி சார்ந்தவர், எஸ் சத்தியமூர்த்தி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சென்னைக்கு அருகே உதயவனத்தில் அதாவது சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யாருன்னா டி பிரகாசம் அப்படின்றவர் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா சேலத்தில். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பணியமர்த்தப்பட்ட முதல் நீதிபதி யார் அப்படின்னா டி முத்துசாமி அப்படின்றவர். எப்போ அப்படின்னா 1877. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். டேஸ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி அதாவது பாரத மாதா அப்படின்ற ஒரு அமைப்பு எப்போ 1904. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, சென்னையில் தொழிற்சங்கத்தை தொடங்குவதின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா பிபி வாடியா. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி அப்படின்றவர். ராஜாஜி தான். எப்போ 1937. நெக்ஸ்ட் பார்க்கலாம். டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை வந்து யாக்கூப் ஹாசன் அப்படின்றவர். யாக்கூப் ஹாசன். நெக்ஸ்ட், 1932 ஜனவரி 26 டேஸ் புனித ஜார்ஜ் கோட்டை அதாவது ஆரியா என்ற பரவலாக அழைக்கப்பட்ட பாஷ்யம் அப்படின்றவர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. கரெக்டு. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசிமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. கரெக்டு. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் சென்னை மகாஜன சபை கோரியது. அப்படி கிடையாது, இந்தியாவிலேயும் இங்கிலாந்திலும் ஒரே டைமில் நடத்தும் தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. இது வந்து தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். விஎஸ் சீனிவாசனார் அப்படின்றாங்க. தீவிர தேசியவாதி இல்லை இவர், மிதவாத தேசியவாதி தான் இவர். சரிங்களா? யார்? விஎஸ் சீனிவாசனார் அப்படின்றவர். அப்போது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 2 ஆகியவை சரி. இதுதான் வரும். சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, 2வது கொஸ்டின். ஒத்தியாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. இல்லைங்க, ஒத்தியாமை இயக்கத்தில் ராஜாஜும் பெரியார் பங்கேற்றாங்க. இது தப்பு. ஃபஸ்ட்டு முஸ்லீம் லீக்கை சார்ந்த யாக்கூப் ஹாசன் ராஜாஜும் நெருக்கமாக பணியாற்றார். ஆமாம், இது கரெக்டு. ஒத்தியாமை இயக்கத்தில் தொழிலாளர் கலந்து கொள்ள என்னது கலந்துக்கலையா? ஏங்க, இதுவும் தப்பு. கலந்துக்கினாங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. இல்லை, இது செஞ்சாங்க. அப்போது 2 மற்றும் 4. சரிங்களா? ஆனால் பார்த்துங்களா, ஆப்ஷன் வந்து இருக்கவே இருக்காது. இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சரியான கூற்றை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து
பங்கேற்கவில்லைன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா இது பங்கேற்றாங்க. அதேமாரி தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் தப்பு. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைக்கு முன்பாக மறியல் நடைக்கொலை இல்லை, இதுவும் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ இது மட்டும்தான் சரி. ஆனால் 2 மட்டும் சரி அப்படின்றத இங்கே ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் இ அதுதான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சென்னை வாசிகள் சங்கம் என்ன பண்ணுறாங்க, சித்திரவதை ஆணையை வந்து கொண்டு வந்தது. இது ஒன்று. ஈவேரா வந்து பார்த்தோம் அப்படின்னா வைக்கம் வீரர் அப்படின்னு அடிக்கிறாங்க. எஸ்என் சோமயஜுலு என்னங்க இது பார்க்காத பேராக இருக்குது. ஓகே இருங்க. வேதாரண்யம் வந்து உப்பு சத்தியாகிரகம், இது வந்து 4 வருது. தாளமுத்து யாருன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது உயிரிழந்தவர் இவர், 5. சரிங்களா? அப்போ 3 வந்து நீல் சிலை அகற்றத்தில் வந்து எஸ்என் சோமயஜுலு அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ 5, 3, 4, 1, 2 இதுதான் வந்து பொருந்தக்கூடிய பொருத்தல். இருங்க, இந்த எஸ்என் சோமராஜுலு வந்து நம்ம பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா இந்த இந்தி அதாவது நீல் சகல அகற்றும் போராட்டத்தில் அவங்க பேர் வருது. வரலையாண்ணா உள்ள கொடுக்கானமே எஸ்என் சோமராஜுலு அப்படின்ற மாதிரி பேர் எதுவும் இல்லையே. ஓகே சரி விடுங்க. ஓகே அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டு கிட்டத்தட்ட 1 ஹவருக்குள்ளேயே முடிச்சிட்டோம். சரிங்களா? இதுவே நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா 2 ஹவர் இல்லை 3 ஹவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்படி படிக்க சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.